மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. இல்ல, இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், திருமாவளவனா இருக்கட்டும், ஸ்டாலினா இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே இருமொழி கொள்கை வேணும், இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வேணும் சொல்றாங்க. எல்லாரும் ஏமாத்துறாங்க சார். இருமொழி கொள்கை வேணும் சொல்றவங்க ஏமாத்துறாங்க. நிதர்சனம் புரியாம இருக்காங்க. இவங்க யாரும் அறியாதவர்கள் கிடையாது. சீமானோ, விஜயோ, ஸ்டாலினோ, திருமாவளவனோ வந்து தெரியாம சொல்லிட்டாங்கன்னு நான் நினைக்கல. தெரிஞ்சு சொல்கிறார். மும்மொழி கொள்கை இருக்குது. நான் சொல்ல, நீங்க வந்து தமிழக அரசாங்கத்தை அதிகாரம் இருக்குல்லங்க, தமிழ் அரசாங்கம் கவர்னர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்கல்ல, கவர்னர் சொல் பேச்சு கேட்க மாட்டாருன்னு உச்சநீதிமன்றம் போறாங்கல்ல. நாளைக்கு ஒரு நியூஸ் போடுங்க, தமிழ்நாட்டில் 3வது மொழி எந்த பள்ளியும் சொல்ல முடியாது. நீ சிபிஎஸ்சி இருந்துக்கோ, ஐசிசி இருந்துக்கோ, நீ மெட்ரிகுலேஷன் இருந்துக்கோ, 3வது மொழி கிடையாது. தமிழ் படி, இங்கிலீஷ் படி, ஓடிப்பு கொண்டு வாங்க. நம்ம அரசு அதுதான் அரசாங்கம் இருமொழி கொள்கை ஏற்றுக்கொண்டு அர்த்தம். காசு இருக்கிற பூரா மும்மொழி கொள்கை படிச்சுக்கோ, காசு இல்லாத 2 மொழியில் உட்காந்துக்கோ அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க வாய்ப்பு இல்லாத தானே வாய்ப்பு கொடுக்கணும், காசு இல்லாத தானே வாய்ப்பு கொடுக்கணும். காசு இருக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்கலாம். நாங்கள் கட்டாயப்படுத்தலையே. 3வது மொழி ஒரு மொழி படிங்க, பிடிச்ச மொழியை படிங்க. நீங்க படிக்கலைன்னா இந்தியா ஃபுல்லா படிப்பாங்க. அப்ப தமிழ்நாடு நாம மட்டும் 2 மொழி படிச்சுக்கிட்டு படிக்காம இருப்போம். 20 ஆண்டுகள் கழிச்சு நம்முடைய நிலைமை என்ன ஆகும்? நாம மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிபப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கே இருந்துக்கலாமா? பக்கத்தில் ஆந்திராவில் 10 மொழி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியலை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டாங்க? எனக்கு புரியலைங்க. இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல். திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டீங்க, இன்னைக்கு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன், கனிமொழி கருணாநிதி அக்காவுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன். உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார். சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா? சிங்கப்பூர் சிட்டிசனில் அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான். ஆனால் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைகள் 2 மொழி தான் அப்படி பேசுகிற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து 2 மொழி படித்து வைக்கல? இன்னைக்கு மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே. நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்களே, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்கிறாங்களே. ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நியாயம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நியாயம்? நாங்களும் கேட்போம்ல. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன்கிட்ட சொன்னா, அப்பா 7வதுல உன்னை ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஃப்ரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன். உங்கள் குழந்தைக்கு ஒரு நேரம், அதனால தான் இதை சமக்கல்வின்னு சொல்கிறோம். எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ணு. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே 3வது மொழி இல்லைன்னு பேன் பண்ணு. பிரைவேட் ஸ்கூலை பேன் பண்ணு, சிபிஎஸ்சியை பேன் பண்ணு, உள்ளே விடாத. எதுக்கு நீ 2 விதமான மக்களை உருவாக்குற? அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி. 2 விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்குறோம். 2 விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா? அதற்கு மாநில அரசிட்ட பதில் இல்லை. சம்பந்தம் இல்லாமல் திருப்பி கொண்டு போய் தொகுதி மறுசீரமைப்பு என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்.